गंगणपतये नमो नमः, सिद्धिविनायक नमो नमः, अष्टविनायक नमो नमः, मंगलमूर्ति मोरया। गंगणपतये नमो नमः, सिद्धिविनायक नमो नमः, अष्टविनायक नमो नमः, मंगलमूर्ति मोरया। அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் ஆங்கில ஆண்டு 2024 ஆண்டுக்கான 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன். பொதுவான பலன்களோடு ஒவ்வொரு ராசிக்குமான இந்த ஆண்டிற்கான ராசி பலன்களும், இந்த ஆண்டில் சிறப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்பும் தரப்பட்டுள்ளது. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐ விஷ் யூ ஆல் ஹாவ் a happy new year. ஆங்கில ஆண்டின் மகத்துவம் பற்றியும் பொதுவான பலன்களையும் பார்ப்போம். ஆங்கில ஆண்டு 2024 தமிழ் மாதம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை பிறக்கிறது. தமிழ் ஆண்டு போல் ஆங்கில ஆண்டு பிறக்கின்ற அன்று வானத்தில் எந்த ஒரு கிரகமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதில்லை. அதுபோல் ஒவ்வொரு மாதமும், அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை மாதம் பிறக்கும் வேளையில் எந்த ஒரு கிரகத்திற்கும் தன் பயணத்தில் ஒரு புதிய இடம் என்று எதுவும் நிகழ்வதில்லை. உலக நாடுகள் பெருகி போனதால் அனைத்திற்கும் பொதுவாக காலமும் நேரமும் அனுசரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த வகையில் 2023 ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின் 31 நாட்கள் முடிந்த அந்த கனப்பொழுதிலே 2024 முதல் மாதமான ஜனவரியின் முதல் நாள் ஆரம்பமாகிறது. டிசம்பர் 31 நள்ளிரவு 12 மணிக்கு 2023 முடிந்து 2024 ஆரம்பமாகிறது. இவ்வாறு பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு அந்தந்த நாட்டில் டிசம்பர் 31ஆம் நாள் முடியும் நேரத்தில் புது வருடம் ஆரம்பமாவதை அனுஷ்டிப்பதால் புத்தாண்டு பிறப்பை ஒரு நாள் முழுவதும் பூமியில் உள்ள வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நேரங்களில் கொண்டாடப்படுகிறது. அந்த வழக்கத்தின்படியே பாரதத்தின் சுதேச மணியை கணக்கிட்டு மார்கழி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு 2024 ஆரம்பமென கணக்கிடப்படுகிறது. அந்த நேரத்திற்கு திருக்கணித முறைப்படி வானில் உள்ள கிரகங்களை ஆய்ந்தும், அதன் பின் இந்த ஆங்கில ஆண்டு 2024 நடக்கவுள்ள கிரகங்களின் நகர்வுகளும் அவை அமரும் இடங்களுக்கொப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்களை எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து அன்பர்களுக்கு வழங்க முற்படுகிறேன். இந்த ஆங்கில புத்தாண்டு அன்பர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஆண்டாக அமைய வேண்டுமென்றும், மனதில் தோன்றும் புதிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் செயல் வடிவம் எடுத்து நற்பலன்களை அள்ளித்தர வேண்டுமென்றும், நோய், கடன், வழக்கு, பிரிவு, மனஸ்தாபங்கள் விலகி சகலரும் அன்பு, ஆர்வம், முயற்சி, வெற்றி, மகிழ்ச்சி பெற்று திளைக்க வேண்டுமென்றும் கால புருஷனின் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். மனித சமூகம் உன்னதமான நிலை பெறவும், அந்த நிலை பெறவே முயலவும் அதற்கொப்ப சிந்தனை, சொல், செயல் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன். இந்த புது வருடத்தின் ராசி சிம்மம். ராசி அதிபதி சூரியன்.
நள்ளிரவில் கன்னி லக்னத்தில் புது வருடம் 2024 பிறக்கிறது. லக்னத்தில் கேது அமர்ந்துள்ளார். லக்னாதிபதி புதன் 3ஆம் இடத்தில் வக்ரகதியாய் லக்னத்தை நோக்கி பின்னோக்கி வருகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7இல் ராகு, 8இல் குரு, 6இல் சனி, 12இல் சந்திரன், 4இல் சூரியன் மற்றும் செவ்வாய் என அனைத்து கிரகங்களும் சாதகமற்று உள்ளன. பஞ்சமஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, கர்மஸ்தானாதிபதி அனைத்தும் வலுவிழந்து உள்ளன. புதன் வக்ரகதியிலிருந்து விலகி நேர்கதியாய் சஞ்சாரித்து மீனராசியை கடக்கும் வரை, அதாவது 26/3/2024 வரை நாட்டில் பல்வேறு சோதனைகள் தோன்றி விலகும். தொழிலாளர்கள் புரட்சி செய்வர். அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் தோன்றும். குரு பெயர்ச்சிக்கு பின், அதாவது மே மாதம் பிறந்தவுடன் சுபிட்சம் பெருகும். நல்லோர்கள், ஆன்மீகவாதிகள் ஏற்றம் பெறுவர். பொருளாதார நிலை உயரும். வணிகம், வாணிபம் பெருகும். வீட்டு உபயோகப் பொருட்கள், பாத்திரங்கள், வைரம், தங்கம், வெள்ளி மற்றும் பிற உலோகப் பொருட்கள், அலங்காரப் பொருட்கள், நவீன பொருட்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பும் விற்பனையும் அதிகரிக்கும். மழை அதிகம் உண்டு. பெண்கள் நிலை உயரும். அறிவும் நற்பண்புகளும் மேம்படும். தெய்வ நம்பிக்கையும் நற்சிந்தனையும் மேலோங்கும். தொழில் நிறுவனம் நடத்தும் பெண்கள் பல்வேறு சோதனைகளை கடந்து வெற்றி காண்பர். பெண் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து ஜீவராசிகளும் சுபிட்சம் பெறலாம். இந்த புத்தாண்டிற்கான தமிழகத்திற்கான பிரத்யேகமான பலன்கள். கன்னியா லக்னத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் புது வருடம் பிறக்கிறது. லக்னம் அம்சத்தில் உச்சமாகவும், லக்னாதிபதி புதன் கேட்டை 4ஆம் பாதத்தில் அம்சத்தில் நீச்சமாகவும் உழவுவதால் ஆட்சியாளர்களுக்கு சோதனைகள் உருவாகும். மார்ச் மாதம் 26ஆம் நாள் வரை கடுமையான பாதக நிலை தென்படுகிறது. ஆட்சி பொறுப்புகளில் மாற்றங்கள் உருவாகும். வணிகம், வாணிபம் முதல் 3 மாதங்கள் தேக்கமடையும். மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பர். போராட்டத்தில் ஈடுபடுவர். மே மாதம் குரு பெயர்ச்சிக்கு பின் நிலைமை சீராகும். லக்னத்தில் கேது உள்ளதால் அனுதினமும் விநாயகர் வழிபாடு செய்து நற்கதி பெறலாம். இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6இலும் ராசிநாதனுக்கு 10இலும் கன்னி லக்னத்தில் புது வருடம் பிறக்கிறது. குருவின் குளிர்ந்த பார்வை ராசியாதிபதி மீது விழுகிறது. ராசியில் முதல் 4 மாதங்கள் குரு அமர்ந்து வழி நடத்துகிறார். தடைப்பட்டு கிடந்த பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். புதிய முயற்சிகள் நற்பலனை தரும். இடமாற்றம் உண்டு. எச்செயலிலும் வெற்றி பெறலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வதால் அறிவு, புத்தி மேம்படும். நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர். கூட்டுத் தொழில் தவிர்ப்பது நலம். பிதுராஜித சொத்துக்கள் மே மாதம் கைக்கு வந்து சேரும். திருமணத்திற்கு காத்திருப்போர் மே மாதத்தில் சுப செய்திகளை பெறுவர். பெண்கள் உடல்நிலை பாதிக்கும். மாணவர்கள் வெற்றி பெறுவர். வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்புவோர்களின் கனவு குரு பெயர்ச்சிக்கு பின் மே மாதத்தில் நிறைவேறும். கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாதனை வழிபட இந்த வருடம் எச்செயலிலும் வெற்றி பெற்று இன்புறலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 2024ஆம் புது வருடம் பிறக்கிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ராசிக்கு 7இல் உள்ளனர். புது புது திட்டங்கள் மனதில் தோன்றும். முதல் 4 மாதங்கள் பொறுமையாக இருப்பது நலம். அரசாங்கம், அரசு உயரதிகாரிகளிடம் விரோதம் வேண்டாம். நண்பர்கள் மூலம் ஆதரவும் நன்மையும் பெறலாம். கூட்டுத் தொழில் தவிர்ப்பது நலம். புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் மாற்றம், விரிவாக்கம் மார்ச் மாதத்தில் நிறைவேறும். திருமண பாக்கியம் மே மாதத்திற்கு பின் அமையும். பெண்கள் குடும்ப பொறுப்புகளினால் சிரமப்படுவர். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபட வாழ்வில் தடைகள் அகன்று எச்செயலிலும் வெற்றி பெறலாம்.
மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 2024 புது வருடம் பிறக்கிறது. ராசிநாதன் புதன் ராசிக்கு 6இல் வக்ரகதியாய் உள்ளதால் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நிதானத்துடன் பலவாறு யோசித்து முடிவெடுக்கவும். லாப குருவும் 10இல் உள்ள ராகுவும் துணிச்சலையும் கடின முயற்சியையும் வழங்குவர். ஏப்ரல் மாதத்திற்கு பின் சுப பலன்கள் விருத்தியாகும். திருமண முயற்சிகள் நிறைவேறும். அரசு வேலைவாய்ப்புகள், புதிய வேலைகளை எதிர்பார்த்திருப்போருக்கு நற்செய்திகள் கிட்டும். பெண்களுக்கு புதிய பொறுப்புகளும் வேலையும் அதிகரிக்கும். தர்ம சாஸ்தாவான சபரிமலை ஐயப்பனை வழிபட்டு எதிலும் வெற்றி காணலாம். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புது வருடம் பிறக்கிறது. வருடத்தின் ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 6இல் உள்ளார். புதிய பொறுப்புகள் உருவாகும். ராசியின் மீது செவ்வாயின் பார்வை விழுகிறது. பல்வேறு தடைகள், குறுக்கீடுகள் தோன்றிய போதிலும் தொடர் முயற்சியால் வெற்றி பெறலாம். மே மாதத்திற்கு பின் சுப நிகழ்ச்சிகளும் பெருத்த லாபமும் உண்டு. திருமண முயற்சிகள் பலிதமாகும். பெண்களுக்கு வீட்டு வேலைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவி உண்டு. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பட்டமங்கலம் சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அவர் அருளால் வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, 2024 வருடத்தின் சந்திரா லக்னம் தங்கள் ராசியில் விழுவதால் இந்த வருடம் மனதில் உருவான ஆசைகள் பூர்த்தியாகும். உடல் பலமும் மனோபலமும் அதிகரிக்கும். எதிர்பாரா இடையூறுகள் தோன்றிய போதிலும் எச்செயலிலும் வெற்றி காணலாம். அரசு உயரதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தார் மூலம் நற்பலன்கள் விளையும். மே மாதத்திற்கு பின் தொழில் மாற்றம் உண்டு. கூட்டுத் தொழிலில் பார்ட்னரின் போக்கு அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள், பணிபுரிபவர்கள் பணி உயர்வு, இடமாற்றம் காண்பர். பெண்களுக்கு சௌபாக்கிய விருத்திகள் உண்டு. மாணவர்கள் கலை மற்றும் வணிக சம்பந்தமான படிப்புகளில் வெற்றி காண்பர். சுவாமிமலை சிவகுருநாதனை வழிபட வெற்றியும் சுபிட்சமும் பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி புத்தாண்டு அன்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரகதியாய் உள்ளார். வருடத்தின் முதல் 3 மாதங்களில் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம். குரு பயிற்சிக்கு பின், அதாவது மே மாதம் முதல் அதிர்ஷ்ட போக்கு தென்படும். புதிய தொழில் இடமாற்றம் உண்டு. கூட்டுத் தொழில் லாபம் தரும். பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும். அரசு அதிகாரிகளுக்கு, பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பெண்களுக்கு சுபிட்சம் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. மாணவர்கள் இன்ஜினியரிங், கட்டடக்கலை படிப்பில் வெற்றியும் பாராட்டும் பெறுவர். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாழ்வில் வெற்றி பெறலாம். துலாராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி புதனுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். மனதில் சந்தோஷம் பிறக்கும். செயலில் உற்சாகம் உண்டு. திட்டங்கள் செயல் வடிவம் பெற்று பலனளிக்க ஆரம்பிக்கும். பகைவர்களை வெல்லும் ஆற்றல் பிறக்கும். குருவின் கடாட்சத்தினால் முதல் 4 மாதங்களில் அதிர்ஷ்ட பலன்கள் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அவசியமான பொருட்கள் வாங்குதல், புது வீடு புகுதல், விரும்பியதை அடையும் யோகம் உண்டு. அரசு அதிகாரிகளுக்கு, பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். விரும்பிய இடமாற்றமும் அமையும். பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும். மாணவர்கள் கடின முயற்சி எடுக்க வேண்டி வரும். ஆரியங்காவு ஐயப்பனை வழிபட்டு வாழ்வில் அனைத்து பாக்கியங்களும் பெற்று உயலாம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, ஆண்டின் துவக்கத்தின் வருட ராசியாதிபதியான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் இணைந்து ராசிக்கு 2 உள்ளனர். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். பெரியோர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். அட்டமாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ராசியில் உள்ளதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம். மார்ச் மாதம் வரை பல்வேறு சோதனைகள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடன் பிறந்தோர்கள் மூலம் அனுகூலம் இல்லை. குரு பெயர்ச்சிக்கு பின், அதாவது மே மாதம் முதல் நிலைமை சீராகும். கூட்டுத் தொழில் லாபம் குறைவு. அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பெண்களுக்கு பல்வேறு சோதனைகள் தோன்றி விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும். சட்டம், விவசாயம் படிப்புகள் வெற்றி தரும். சிதம்பரம் தில்லையம்பலவாணர் நடராஜர் தரிசனம் செய்து வாழ்வில் வெற்றியும் நிம்மதியும் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதனுக்கு 6ஆம் இடத்தில் புது வருடம் பிறக்கிறது. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் புது புது செயல்களை ஆற்றியும் அச்செயல்களின் பலன்கள் மே மாதம் முதல் வெற்றியுடன் பெற முடியும். புனித ஸ்தலங்கள் செல்லும் பாக்கியங்கள் உண்டு. தொழில் விரிவாக்கம் உண்டு. புதிய கடன்களும் உருவாகும். செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் மேன்மையடைவர். தாயார் உடல்நிலை பாதிக்கும். கூட்டுத் தொழில் லாபம் இல்லை. அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு. பெண்களுக்கு உடல் அசௌகரியம் தோன்றும். மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்துவர். பழனி தண்டபாணி முருகனை வழிபட வாழ்வில் சௌபாகியமும் நிம்மதியும் பெறலாம். மகர ராசி அன்பர்களே, புது வருட ராசியாதிபதி தங்கள் ராசிக்கு 12இல் உள்ளதால் இந்த வருடம் சோதனைகளும் பயணங்களும் செலவுகளும் அதிகரித்த போதிலும் சனி பகவான் வலுவாய் இருப்பதால் வெற்றியும் நிம்மதியும் நிச்சயம் பெறலாம். 4ஆம் இடத்தில் உள்ள குருவின் மூலம் தெய்வீக நம்பிக்கையும் நற்சிந்தனைகளும் தோன்றும். மே மாதம் முதல் எல்லா இனங்களிலும் அதிர்ஷ்ட போக்கு தென்படும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் மே மாதத்திற்கு பின் சுப செய்திகளை பெறுவர். அனைத்து செயல்களும் வெற்றியை தேடித்தரும். கூட்டுத் தொழில் லாபம் இல்லை. பெண்களுக்கு உடல் அசௌகரியங்கள் தோன்றும். மாணவர்கள் படிப்பில் வெற்றி காண்பர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரையும் தாயாரையும் வழிபாடு செய்து சகல பாக்கியங்களும் பெற்று உயலாம். கும்பராசி அன்பர்களே, தங்கள் ராசியாதிபதி ராசியிலேயே அமர்ந்துள்ளதாலும் வருடத்தின் ராசியாதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் ஆற்றும் பணிகள் எல்லாம் வெற்றியும் லாபமும் தேடித்தரும். பணக்கஷ்டம் இருப்பினும் சமாளித்துவிடும் ஆற்றல் உண்டு. பயணங்களும் உண்டு. அதனால் ஆதாயமும் பெறலாம். கூட்டுத் தொழில் லாபம் உண்டு. அரசு உத்தியோகம் பணியாளர்களுக்கு செல்வாக்கு உயரும். விரும்பிய இடமாற்றமும் கிட்டும். பெண்களுக்கு சுபிட்சம் உண்டு. தெய்வ நம்பிக்கை வலுக்கும். மாணவர்கள் கலைத்துறை சம்பந்தமான படிப்புகளில் வெற்றி காண்பர். அகோபிலம் ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்து வாழ்வில் சகல பாக்கியங்களும் பெற்று உயலாம். மீனராசி அன்பர்களே, தங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் வருடத்தின் ராசியாதிபதி உள்ளார். குருவும் 2ஆம் இடத்தில் உள்ளதால் இந்த வருடம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். புதிய திட்டங்கள் நற்பலன்களை தரும். கூட்டுத் தொழில் லாபம் இல்லை. வீண் பயணங்களும் செலவினங்களும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் பணியாளர்கள் உயர்வடைவர். புகழ் மதிப்பு உயரும். மே மாதத்திற்கு பின் இடமாற்றம் உண்டு. பெண்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படும். மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி காண்பர். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை வழிபட்டு எச்செயலிலும் வெற்றியும் வாழ்வில் சகல பாக்கியங்களும் பெற்று உயலாம்.